உம்மை விட்டு எங்கே போவேன் என் தேவா, உந்தன் அன்பில் என்றும் நான் வாழ்வேன். உம்மை விட்டு எங்கே நான் போவேன் என் தேவா, உந்தன் அன்பில் என்றும் நான் வாழ்வேன். என் கண்மலை, என் கோட்டையும், என் துர்கமும் நீரே. நான் நம்பிடும் என் கேடகம், என் மகிமையும் நீரே. உமக்கே ஆராதனை என் தேவா, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை என் தேவா, உமக்கே ஆராதனை. உம்மை விட்டு எங்கே நான் போவேன் என் தேவா, உந்தன் அன்பில் என்றும் நான் வாழ்வேன். ஆமென். என் கண்மலையும் மெய்ப்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உடைய சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. ஆமென். இன்றைக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு ரூத்தின் கீழ்ப்படிதல். எடுத்தவர்கள் வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7-6. 7-8. இந்த இடத்துல என்ன பார்க்குறோம்னா, தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து 6வது நாளை மனிதனை உண்டாக்குகிறார். அவர் பரிசுத்தமாக தான் இந்த இடத்துல எல்லா காரியங்களையும் செய்கிறாரு. மனிதனை உருவாக்கி அவருடைய ஜீவ சுவாசத்தை ஊதி அவனுக்காக ஒரு தோட்டத்தை ஆயத்தப்படுத்தி அதில் வைக்கிறார். வைத்து 15-16. தேவன் இந்த இடத்துல என்ன செய்கிறாருன்னா, மனுஷனை கொண்டு வைத்து அவனுக்காக உருவாக்கப்பட்ட அந்த தோட்டத்தில் முதலாவது தேவன் மனிதனுக்கு கொடுக்கிற முதலாவது வேலையும் கட்டளையும் எதுன்னா, அந்த தோட்டத்தை பண்படுத்த செய்கிறாரு, அதை பாதுகாக்கவும் செய்கிறாரு. 2வது என்ன செய்கிறாரு, அதில் இருக்கிற எல்லா கனிகளையும் நீ புசிக்கலான்னு சொல்லிட்டு தேவன் அந்த இடத்துல சொல்கிறாரு. 17வது வசனம். முதலாவது கட்டளை கொடு. இங்கே வைத்து எல்லாமே அவனுக்கு சகலத்தையும் செஞ்சு, ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை மாத்திரம் தேவன் வைக்கிறார். நீ இந்த விருட்சத்தின் கனியை மட்டும் நீ புசிக்கக்கூடாதுன்னு அவர் கட்டளை கொடுக்கிறார். இந்த இடத்துல என்ன பார்க்குறேன்னா, தேவன் நமக்கு எத்தனையோ நன்மையான காரியங்கள், ஈவான காரியங்கள் நம்மளுக்கு இந்த பூமியில் நம்ம கொடுத்திருந்தோம். நம்ம தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் நம்ம இடத்துல வரும்பொழுது அதற்கு நம்ம செவி சாய்க்காமல் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக நம்ம இருக்கணும். அடுத்ததாக வாசிப்போம். 22. கொண்டு என்ன செய்கிறாரு, ஆதாம் கிட்ட அவளை கொடுக்குறாரு. மனுஷன் தனிமையாக இருப்பது நீ நல்லதல்ல என்று அவரை தீர்மானம் பண்ணுறார். தீர்மானம் பண்ணி இந்த உலகத்தில் நம்ம சமாதானமாக சந்தோஷமாக வாழறதுக்கு ஒரு வழி வாசலை தேவன் உருவாக்குறாரு. அது அவளை கொண்டு அவளிடத்தில் கொடுத்து, இந்த கட்டளைகள் எல்லாம் அவளுக்கு திரும்பவும் தேவன் சொல்லியிருப்பாருன்னு தான் நான் விசுவாசிக்கிறேன். அவ சொன்ன அவளும் தேவன் கொண்டு வைத்து அவர்களோடு தேவன் இடைப்பட்டார், உடாவினார் என்று தான் நம்ம இங்கே வேதத்தில்
வாசிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தேவன் அவர்களோடு இடைப்படவும், சம்பாஷிக்கவும், பேசவும், அவர்களும் தேவனோடு உறவாடவும், தேவனுடைய அன்பிற்குள்ளாகவும் ஆவியானவருடைய பிரசன்னத்திற்குள்ளாகவும் அவங்க உலாவுறத நம்ம பார்க்குறோம். முதல் அதிகாரத்திலே நம்ம பார்த்தோம்னா, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அப்போனா தேவன் முதல்ல ஸ்டார்டிங்கில் ஆவியானவராக தான் செயல்படுறாரு. அப்போ ஆவியானவராக செயல்பட்டு இவங்களோட அந்த ஆவி ஆத்மா சரீரத்தோடு ஆத்மாவோடு இருந்தாலும் ஆவிக்குரிய காரியங்களையும் வரங்களையும் அவர்களுக்கு சொல்லி கொடுக்குறவராக ஆவியானவர் அந்த இடத்துல உலாவுகிறவராக காணப்படுகிறார். நம்ம தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழும் பொழுது சகல நன்மையும் ஆசீர்வாதங்களையும் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். தேவனை விட்டு வழி விலகும் பொழுது, கீழ்ப்படியாத காரியங்கள் நமக்குள்ளாக வரும் பொழுது அதற்கான பலனை நம்ம பார்ப்போம். 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆமாம், இந்த இடத்துல தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளாக நம்ம இருக்கும் பொழுது, அதற்குள்ளாக நம்ம ஜீவிக்கும் பொழுது நம்மளுக்கு எந்த ஒரு தீங்கும் என்ன செய்யாது, நம்மளை அணுகவும் அணுகாது. அதற்கு நம்ம இடமும் என்ன செய்ய மாட்டோம், கொடுக்க மாட்டோம். ஆனால் அந்த ப்ரெசன்ஸை விட்டு ஒரு அடி விலகி போனோம்னா சத்ருவானவன் நம்ம இடத்துல என்ன செய்வான், கிரியை செய்கிறவனாக காணப்படுவான். இப்போ அந்த ஏவாள் அந்த தேவனுடைய அந்த ப்ரெசன்ஸை விட்டு கொஞ்சம் வழி விலகினால தான் சர்ப்பமானது என்ன செஞ்சது, அவளை வஞ்சித்து அவகிட்ட கேட்குது, நீ தேவன் புசிக்க வேண்டாம் என்று சொன்னாரா விருட்சத்தின் கனியை கேட்குது. அப்போ அவ என்ன செஞ்சுருக்கணும், அந்த சர்ப்பத்திற்கு செவி சாய்த்தும் இருக்கக்கூடாது, அதை பார்த்தும் இருக்கக்கூடாது, அதுக்கிட்ட என்ன செய்கிறாரு, பேசியும் இருக்கக்கூடாது. ஆனால் 3 நிபந்தனைகளை அவள் மீறறா. ஃபஸ்ட்டு சர்ப்பம் அவளை பார்க்கும் பொழுது சர்ப்பத்தை பார்க்குறா. சர்ப்பம் தன்னிடத்தில் பேசுவதை அவள் கேட்குறா. கேட்டுட்டு என்ன செய்கிறான்னா, ஸ்ரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம் சொல்லிட்டு சர்ப்பத்துக்கு என்ன செய்கிறா, பதில் கொடுக்குறா. தேவன் நம்மிடத்தில் ஆவியான வரங்களை அநேக கொடுத்திருந்தாலும் அதை நம்ம துஷ்பிரகாரம் பண்ணக்கூடாது. அந்த ரகசியத்தை என்ன செய்யக்கூடாது, வீதியிலே வழங்கக்கூடாது. இந்த சர்ப்பத்துக்கிட்ட அவள் சொல்லிட்டா. ஆனால் தேவன் என்ன செய்கிறாரு, இந்த கட்டளையை மீறி அவள் சொல்கிறா. அவள் சொல்லாமல் இருந்திருந்தாலே இன்றைக்கு நம்ம அநேக ஆசீர்வாதங்களை அந்த குடும்பம் பெற்று தேவன் வேறு விதமாக உலகத்தை சிருஷ்டித்திருப்பார். அந்த ஒரு வார்த்தை கீழ்ப்படிதல் இல்லாததுனால தான் அந்த சர்ப்பத்தோடு அவள் பேசி அவனா சொல்கிறான், ஆமாம் சொன்னது உண்டு, புசிக்கலாம் சொல்லிட்டு சொல்கிறா. உடனே சர்ப்பம் சொல்கிறது, அதை நீங்கள் புசிச்சிங்கன்னா உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் தேவர்களை போல ஆவீர்கள் சொல்லிட்டு சர்ப்பம் சொல்லுது. அப்போது நம்மளுடைய நம்ம பாவத்திற்கு வழி விலகி போவதற்கு, கீழ்ப்படிதலிருந்து கீழ்ப்படியாமைக்கு போவதற்கு முதல் காரணம் நம்முடைய கண்கள் தான். நம்முடைய கண்கள், நம்ம எதை பார்க்குறோம், எதை நோக்கி நம்ம பார்க்குறோம், எதை நம்ம செயல்படுத்துகிறோம் என்பதை இந்த இடத்துல தெளிவுபடுத்துது. அவர்கள் உடனே என்ன செய்கிறா, கண்கள் திறக்கப்படும் சொன்னதுமே அவன் என்ன செய்கிறா, அடுத்த வசனம் 5வது வசனம், இங்கே அடுத்தது இச்சிக்கப்படுறது, கீழ்ப்படிதல் விலகிறது,
பார்வையை தவறாக பயன்படுத்துறது, அந்த பார்வையை நம்ம பார்த்ததுனால அது நிமித்தமாக வந்து நம்ம இச்சிக்கப்படுறோம். பலவித காரியங்கள் நம்ம உலகத்தில் பார்க்குறோம். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களுக்கு நம்ம அது நம்மளுடைய இருதயத்தையும் நம்முடைய கண்களையும் நம்ம செயல்படுத்தாமல் அதிலிருந்து நம்ம விலக்கி பாதுகாத்து கொள்ளணும். அவள் புசித்தது மாத்திரம் இல்லை, தன்னுடைய புருஷனுக்கும் என்ன செய்கிறா, கொண்டு போய் கொடுக்குறா. அப்போ வந்து அந்த பரிசுத்த மகிமையை அவங்க வந்து இழக்கிறாங்க. அது புசித்ததுனால தேவன் கொடுத்த அந்த பரிசுத்த அபிஷேகத்தையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்த உணர்வையும் அபிஷேகத்தையும் வந்து அவங்க அதிலிருந்து விலகுறாங்க. அப்போ அந்த கண்கள் திறக்கப்பட்ட உடனே பாவத்திற்குள்ளான வழி அவர் வாசல் அவங்களுக்கு வந்து திறக்கப்படுது. அந்த கண்கள் திறந்த உடனே தேவனுடைய மகிமை அவங்களிடத்திலிருந்து விலகி போகிறது. அவங்க விலகி போன உடனே அவர்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்திலைகளை தைத்து தங்களை மறைத்து கொண்டார்கள். அப்போது தேவனுடைய பிரசன்னம் நமக்குள்ளே இருக்கும் பொழுது, நம் தேவனுக்குள்ளாக இருக்கும் பொழுது எந்த ஒரு காரியமும் நம்மிடத்தில் வந்து சேராதபடிக்கு அவருடைய பிரசன்னம் நம்மளை மூடி பாதுகாக்குது. அதை விட்டு நம்ம வழி விலகி போகும் பொழுது அநேக காரியங்களுக்குள்ளாக நம்ம உபத்திரவப்படுறோம். அநேக காரியங்கள் நம்மை நோக்கி வருது. அதிலிருந்து நம்ம விடுபட முடியாமல் என்ன செய்கிறோம், தவிக்கிறோம். அப்பொழுது தேவன் வந்து மீண்டும் வராரு. மீண்டும் வந்து அந்த தோட்டத்தில் உலாவுகிற சத்தத்தை அவங்க கேட்குறாங்க. இவ்வளோ நாள் என்ன செஞ்சாங்க, அந்த சத்தத்தை உணர்ந்து அவரோடு உறவாடுகிறவர்களாகவும் அவரோடு இடைப்படுகிறவர்களாகவும் காணப்பட்டாங்க. அந்த சத்தம் கேட்ட உடனே இந்த மகிமையின் வஸ்திரத்தையும் பரிசுத்தத்தையும் அவங்க இழந்ததுனால தேவனுடைய வார்த்தை அவர்களுக்கு தூரமாக காணப்பட்டது. தேவன் அந்த பரிசுத்தத்தை அவங்க இழந்ததுனால அவர்களுக்குள்ளாக ஒரு பயம் உண்டாகுது, கலக்கம் உண்டாகுது, திகில் உண்டாகுது. உடனே என்ன செய்கிறாங்க, தங்களை ஒழித்து கொண்டு தேவனுடைய பார்வைக்கு விலகி தங்களை பாதுகாத்து கொள்கிறாங்க. அப்போ தான் தேவன் கூப்பிட்றார், ஆதாமே என்று கூப்பிடுகிறார். கூப்பிட்டு அவன் சொல்கிறான், தேவன் உடனே கேட்குறாரு, நான் உனக்கு சொன்ன கட்டளையே நீ மீறினாயா கேட்குறாரு. அவன் என்ன சொல்கிறான், ஆமாம் நான் மீறிட்டேன். உடனே என்ன சொல்கிறான், எனக்கு கொடுத்த ஸ்திரீ தான் இதை கொடுத்தா, இதனால தான் நான் சாப்பிட்டேன் சொல்லிட்டு சொல்கிறான். அப்போது ரெண்டாவது நம்ம செய்த தவறை அடுத்தவங்க மேலேயும் நம்ம சுமத்துறதுக்குள்ளான காரியத்தையும் நமக்குள்ளாக வருவித்து கொள்கிறோம். உடனே தேவன் என்ன செய்கிறாரு, அந்த 3 சர்பத்தையும் சபிக்கிறாரு, ஆதாமையும் சபிக்கிறாரு, ஏவாளையும் சபிக்கிறார். சபித்து என்ன செய்கிறாருன்னா, அவர் நீங்கள் தோட்டத்தை விட்டு வெளியே போங்க சொல்லிட்டு அனுப்பிச்சிடுறாரு. அனுப்பின பிறகு அனுப்புறதுக்கு முன்னாடி தேவன் என்ன செய்கிறார், இவர்கள் நிர்வாணிகளாக இருக்கிறாங்களே, இந்த அத்தியலை தேய்த்து கொண்டால் அதுக்கு எவ்வளோ நாள் இருக்கும், அது காய்ந்ததும் உதிர்ந்து போய்விடும். திரும்பவும் அவங்களுக்குள்ளாக அந்த பாவத்துக்குரிய காரியங்கள் தான் அவருக்குள்ளாக தென்படும், காணப்படும். அப்போ தேவன் என்ன செய்கிறார்னா, அந்த இடத்துல வந்து இந்த உலகம் தோற்றமும் முடிவும் இதற்குள்ளாக நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக வாழணும்னா, கிறிஸ்துவ அன்பை நம்ம அறிஞ்சு பாவத்திற்கு விலகணுன்ற காரியம் முதல் அதிகாரத்திலே தேவன் நம்மளுக்கு காண்பித்து கொடுக்கிறார். அங்கே வந்து ஒரு மிருகத்தை வந்து தேவன் என்ன செஞ்சிருக்கிறார், பலி கொன்று தான் ஒரு தோல் உடைய உண்டு பண்ணி இருக்கிறாரு. அந்த தோல் உடைய உண்டு பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருக்கிறார். இது என்ன காரியம்டா, தேவனாகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக நம்மளுடைய பாவங்களுக்காக மரிக்க போகிறார் என்றதை தீர்க்க தரிசனமாக ஆவியானவர் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு உறுதிப்படுத்துகிறாரு. அந்த ரத்தம் சிந்தப்பட்டு நம்ம பாவமான வாழ்க்கை மாறி பரிசுத்தம் அடைவதற்கு பரிசுத்த ஆவியானவர் உடை நமக்கு தேவை. அதை வந்து தேவன் இந்த இடத்துல வெளிப்படுத்துகிறாரு. அந்த தோல் உடையை உண்டு பண்ணி அவங்களுக்கு கொடுத்து என்ன செய்கிறாரு, இந்த தோட்டத்தை விட்டு நீங்கள் வெளியே போங்கன்னு வெளியே அமைச்சிறாரு. அந்த தோட்டத்தை பண்படுத்தாமல் அவங்க வெளியே போயிடறாங்க. அதுக்கு காவல் உண்டு பண்ணி வைக்கிறார். இதனால் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிதலை நம்ம கீழ்ப்படியாமல் தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம விலகும் பொழுது தேவனுடைய மகிமையை நம்ம இழக்கிறோம். அவரிடத்திலிருந்த அன்பான உறவுகளை நம்ம இழக்கிறோம்.
தேவனோடு இடைப்படுகிற காரியங்களிலிருந்து விடுதலை பெறுறோம், விடுதலை விடுபடுறோம். எல்லாவற்றிலிருந்து நம்ம விலக்கி பாதுகாப்பு இல்லாமல் நம்ம வழி விலகி போகிறோம். தேவனுக்கு நம்ம கீழ்ப்படியும் போது இவற்றுக்குள்ளாக நம்ம தெரிந்து கொள்ளப்படுகிறோம். எடுத்தவர்கள் வாசியுங்கள். ரூத் புஸ்தகம் கீழ்ப்படிதினால் உண்டாகும் நன்மைகள். இந்த இடத்துல பார்க்குற பொழுது ரூத் ஒரு ஆதியாகமும் 19:10 ஆதியாகமும் 19:36-37. இந்த ரூத் மோவாபியருடைய ஸ்திரீன்னு தான் பார்க்குறோம். ஆனால் இந்த இடத்துல மோவாபியர் சந்ததி யாரிடத்திலிருந்து தோன்றுதுன்னா லோத்தின் இடத்திலிருந்து தான் தோன்றுது. அந்த லோத்தினுடைய குமாரத்திகள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்திலிருந்து விலகி தவறான முறையில் தங்களுடைய தகப்பனிடத்தில் உறவு வைத்ததினால தான் இந்த சந்ததி உண்டாகுது. இந்த சந்ததியிலிருந்து தான் ரூத் தெரிந்து கொள்ளப்படுகிறாள். ஒரு இடத்துல நம்ம தவறி ஒருத்தரால் புறம்பாக நம்ம கைவிடப்பட்டு இவங்க எதுவுமே தேவையில்லை, ஒரு புறம்பான ஸ்திரீ என்று ஒதுக்கப்பட்டிருந்தாலும் தேவன் அந்த மற்றவர்களையும் அவர்களையும் தேவன் நேசிக்கிற வல்லவராக இருக்கிறார். ரூத் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14-15. இந்த இடத்துல நகோமியையும் அவளுடைய 2 மருமகளையும் நம்ம பார்க்குறோம். நகோமி பஞ்சத்தினாலே மோவாப் தேசத்திற்கு போகிறாங்க. போய் அங்கே கணவரை இழக்கிறாங்க, 2 பிள்ளைகளையும் இழக்கிறாங்க. அவங்க கூட 2 மருமகள் மாத்திரம்தான் இருக்கிறாங்க. அந்த இடத்துல அவங்க சொல்கிறாங்க, அப்போ கேள்விப்படுறாங்க, பெத்லகேமில் அறுப்பின் காலம் இருக்கிறதுனால, இங்கே அறுப்பு காலம் இருக்கிறதுனால இந்த இடத்துல மீண்டும் நம்ம தேசத்துக்கு போவோம் என்று கட்டளை அந்த தேசத்துக்கு நம்ம போவோம்னு சொல்கிறாங்க. சொல்லி 2 மருமகளை கூப்பிட்டு, நீங்கள் என் கூட வரதுனால உங்களுக்கு எந்த ஒரு நன்மையும் எதுவும் கிடையாது, நீங்கள் உங்கள் சொந்த தேசத்துக்கும் உங்கள் இனத்தார் இடத்திற்கும் நீங்கள் திரும்பி போங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு மருமக அவளை முத்தமிட்டு திரும்பி போகிறாங்க. ஆனால் ரூத் அவளை விடாமல் பற்றி கொண்டாள். ஏன்னா அந்த குடும்பத்தில் எப்படியும் அவங்க மாமியார் தேவனுடைய அன்பையும் தேவனுடைய இரக்கத்தையும் தேவன் எப்படிப்பட்டவர் என்று தேவனுடைய கிரியைகளையும் வல்லமைகளும் அவங்கள என்ன செஞ்சுருப்பாங்க, சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதன்படி அவங்கள வழி நடத்தியிருப்பாங்க. வழி நடத்தினதுனால தான் ரூத் தேவனுடைய அன்பை அவள் அறிஞ்சதுனால தான் அவள் சொல்கிறான். 16-17. ஆமென். இந்த இடத்துல அவள் என்ன செய்கிறா, தேவனுடைய அன்பையும்
அன்பை ருசி பார்த்ததுனால அவன் என்ன சொல்கிறா, தேவன் மேல் நம்பிக்கையும் விசுவாசம் உள்ளவளாக இருக்கிறா. எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, உங்களோட தான் நான் வருவேன், உங்களோட தான் நான் இருப்பேன் சொல்லிட்டு அந்த விசுவாச அறிக்கையை அங்கே கொடுக்குறவளாக காணப்படுறா. அது மாத்திரம் இல்லாமல், அவள் கொடுத்தது மாத்திரம் இல்லாமல் அந்த மாமியாருக்காக அவளுக்காகவும் உழைக்கிறவளாக இந்த இடத்துல காணப்படுறா. முதலாவது தேவன் மீது அவள் மீது நம்பிக்கை உள்ளவளாக காணப்படுறா. தேவனை விட்டு பின்வாங்கல அவள். அந்த ஒரு மருமக பின்வாங்கி போனாலும் இவ பின்வாங்காமல், இந்த தேவன் தான் உண்மையான தேவன், இவர் தான் எனக்காக ஜீவிக்கிறவர், இவரிடத்தில் நான் போனேன்னா என்னுடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்கப்படுன்ற அந்த நம்பிக்கையும் விசுவாசம் அவளிடத்தில் இருந்தது. 2வது அதிகாரம் 3வது வசனம். இந்த இடத்துல அவள் பார்க்குறான்னா, அவள் ஒரு கைம்பெண்ணாக இருந்தாலும் தான் வேலை செய்வதில் லேவியராகமும் லேவியராகத்தில் நம்ம பார்த்தோம்னா கதிர்களை சிதறிட சொல்கிறார் தேவன். நீ அறுக்கிற வேலையில் கதிர்களை சிதறவும், திராட்சை பழங்களை அறுக்கிற வேலையில் அதில் என்ன செய்யணுமா, இது கடவுளுடைய நிபந்தனை. நம்ம தேவன் நமக்கு கொடுத்த ஒவ்வொரு கட்டளைகளிலும் ஒரு நிபந்தனை இதுவும் இருக்குது. மோசே கொடுத்த அந்த நிபந்தனையில் இதுவும் ஒன்று. நீங்கள் அறுக்கும் பொழுது திக்கற்றவர்களும் ஏழைகளும் விதவைகளும் அதை பொறுக்கி கொள்ளத்தக்கதாக என்ன செய்யணுமா, அந்த கதிர்களை சிந்தி விடணுமா. இது யூதர் அந்த அவர்களுடைய வழக்காகவே இருக்குது. அந்த திராட்சை பழங்களும் சிதறி கொஞ்சம் விட்டுட்டு தான் வரணுமா. ஏன் அப்படியே மொத்தமாக பறிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கடவுள் அப்பொழுதே அவங்களுக்கு கட்டளை கொடுத்துருக்கிறார். அப்போ இவ வயல்வெளிக்கு போயிட்டு அவன் கண்காணிக்கிட்ட சொல்கிறான், நான் இந்த அதுக்கு முன்னே மாமியார்கிட்ட சொல்கிறான், நான் வயலுக்கு போய் நான் நமக்கு ஜீவனம் பண்ணுறதுக்கான தேவையான நான் போய் யார் கண்களாவது தயவு கிடைச்சா நான் கொஞ்சம் பொறுக்கிட்டு நம்ம ஜீவனம் பண்ணலான்னு சொல்லிட்டு போகிறான். அவள் போய் பொறுக்கி எடுக்கிற அந்த இடத்துல பார்த்தோம்னா அவளுக்கு ஒரு வேலை செய்கிறதான ஒரு நிபந்தனை இருக்குது. அது பொறுமையோடு ஒவ்வொரு அரிக்கட்டும் பொறுக்கிறப்போ அது காலையிலிருந்து மாலை வரைக்கும் பொறுக்கிற அவளிடத்தில் பொறுமையும் இருக்குது, உழைப்பு இருக்கிறது. அது மட்டும் இல்லை, அந்த போவாஸ் பார்க்குறாரு. பார்த்து இது யார், இவகிடத்தில் என்ன, இந்த மகள் யாருன்னு கேட்குறா. அப்போ சொல்கிறாங்க, இது நகோமியுடைய மருமகன் சொல்லிட்டு அந்த கண்காணி சொல்கிறாங்க. அப்போ அவர்களுடைய கண்களில் தயவு கிருபை கிடைக்கிது. அப்போ போவாஸ் சொல்கிறாரு, நீ இந்த இடத்த விட்டு நீ எங்கேயும் போகாமல் இங்கேயே நீ பொறுக்கி நான் சிந்தி விடுகிற அறுக்கிறவர்களோடு நீ பொறுக்கி கொள்ளுமா. உன்னை யாரும் தீண்டாதபடி, உன்னை துஷ்பிரயோகம் பண்ணாதபடிக்கு நான் கட்டளை கொடுக்குறேன். உனக்கு தாகத்திற்கு இங்கே தண்ணீரும் இருக்குது, இதையும் நீ தாகம் தீர்த்து கொள்ளுன்னு சொல்கிறாங்க. சொல்லி அவருடைய வார்த்தைக்கு அவன் என்ன செய்கிறான், கீழ்ப்படுகிறவர்களாக காணப்படுகிறான். அந்த கீழ்ப்படுதல் அவளிடத்தில் இருந்ததுனால அவள் என்ன பாக்கியம் அடைகிறான்னா, அவள் சொல்கிறா, நானும் அந்நிய ஸ்திரீ, என்னிடத்துல நீங்கள் இவ்வளோ தயவு பாராட்டுறீங்களே, உங்களுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே, ஏன் என்ன கேட்குறா. அப்போது அவர் சொல்கிறாரு, உன்னுடைய நிலைமை என்ன என்பதை நான் அறிந்திருக்கிறேன், உன்னுடைய சூழ்நிலை என்ன என்பதை நான் அறிஞ்சிருக்கிறேன், நீ யார் என்பது எனக்கு தெரியும். அதே போல தான் நாம் எந்த நிலையிலும் திக்கற்றவர்களாக இருக்கிறோமோ, எந்த சூழ்நிலையில் மற்றவர்களால் தள்ளப்பட்டோ கைவிடப்பட்டோ மனநொந்தோ எந்த தேவைக்காக நம்ம இருக்கிறோமோ, தேவன் அதை நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்கிறாரு. அதனுடைய காரியங்களை நம்மளுக்கு ஜெயமாய் மாற்றி தருகிறவராக இருக்கிறார். அப்போ சொல்கிறாரு, உன் செய்கைக்கின் தக்கதான பலனை நீ கண்டடைவ. நீ இஸ்ரவேலின் தேவனுடைய அரணுக்குள்ளே நீ வந்ததுனால நீ ஆசீர்வதிக்கப்படுவமா சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொல்லி அவளை ஆசீர்வதித்து
அவர் இன்னொரு என்ன சொல்கிறாருன்னா, இங்கே வா, நீ என் கூட அமரு, என்னோட துணுக்கையிலே நீயும் பங்கிட்டுக்கொள், என்னோட நீ பானம் பண்ணுன்றார். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, உனக்காக எனக்காக கல்வாரி சிலுவையிலே தேவன் பாடுபட போகிறதை தேவன் இந்த இடத்துல நமக்கு உணர்த்துறாரு. அவருடைய இந்த இந்த 40 நாள் லென்த்து கால வாழ்க்கையில் நம்ம தேவன் இந்த இடத்துல உணர்த்துகிறதான காரியம், அவர் நமக்காக பாடுபட போகிறதையும் அவருடைய துணிக்கையில் நாம் பங்கு கொள்ளும் பொழுதும் நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் மரிக்க போகிறார் என்பதற்கான இது அடையாளமான வார்த்தையாக இருக்கிறது. அவன் மீதையும் எடுத்துகிட்டு போய் என்ன செய்கிறான், தன் மாமிக்கும் கொடுக்குறா. மாமிக்கு கொடுத்து மீண்டும் அவங்களோட கூட இருக்கிறான். அப்போ மூன்றாவது காரியம் வந்து தன் மாமி சொல்கிற வார்த்தையின்படி எல்லாவற்றையும் செய்கிறவளாக காணப்படுகிறாள். இந்த இடத்துல அடுத்ததாக நம்ம பார்ப்போம். 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். இந்த இடத்துல என்ன பார்க்குறோம்னா, நம்ம பாவமான வாழ்க்கையை கர்த்தருக்குள்ளாக நம்ம திருப்புறதற்கான காரியம், இந்த ரூத்தினுடைய வாழ்க்கையே திரும்புவதற்கான அவளுடைய அடிமை, ஒன்றுமில்லாத வாழ்க்கை, இல்லாமை என்ற வாழ்க்கை, மனுஷரால் கைவிடப்பட்ட வாழ்க்கை, என் வாழ்க்கை இவ்வளோதான் முடிஞ்சது என்ற அந்த சூழ்நிலையை டேர்னிங் பாயிண்ட், கடவுள் ஒரு திருப்பு முனையை உண்டு பண்ணுகிறார். அவளுடைய வாழ்க்கையை துளிர்விடுவதற்கான ஒரு காலம் இதுதான். அவள் என்ன செய்கிறா, குளித்து எண்ணெய் பூசி அங்கே வந்து போகிறா. அதே போல தான் நம்ம தேவனுடைய சமூகத்திற்குள்ளாக நம்ம வரும்பொழுது நம்மளுடைய இருதயங்களை நாம் பரிசுத்தப்படுத்தி கொண்டு ஆவியானவருக்கு முன்னதாக நம்மை நாம் தாழ்த்தும் பொழுது பாவ காரியங்களுக்கு விட்டு நம்ம எதிர்படுகிறவர்களாக நம்ம காணப்படுறோம். அவர் கண்ணுக்கு எதிர்படாமல் அவள் வந்து பொறுமையோடு காத்திருந்து இந்த யூதர்களுடைய முறைமையின்படி என்னன்னா, ஒருத்தருக்கு நம்ம அடிமைப்படணும்னா அவளுக்கு காலில் போய் சரண்டர் ஆகணும். சரண்டர் ஆகி நம்மளை ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுத்தா அதுதான் அடிமை. அப்போ வந்து இவன் என்ன செய்கிறான், அவன் எல்லாம் முடித்து அவன் படுத்த பிறகு வந்து அவனுடைய கால் பாத தண்டையிலே போய் வந்து படுக்கிறான். அந்த போர்வையை விலக்கி பாத தண்டையில் படுக்கிற பொழுது அவன் அரண்டு திரும்பி பார்க்கும் பொழுது ஒரு ஸ்திரீ என்னிட அருகில் படுத்திருக்கிறார் என்று அவன் கண்ணோக்குகிறான். அதே போல தான் தேவனுடைய பாதத்திலே நம்ம வந்து சேரும் பொழுது நம்ம பாவ வஸ்திரத்தின் நம்ம விலக்கி கர்த்தருக்குள்ளாக நம்ம பரிசுத்தப்படுத்த வேண்டும். அப்போ அவருடைய வாழ்க்கையை இந்த இடத்துல டேர்ன் பாயிண்ட், ஒரு திருப்பு முனையை உண்டாக்குது. ஆவியானவரும் நம்மளோடு இடைப்படும் பொழுது அவளோடு இடைப்படுகிறார். அவள் போர்வையெல்லாம் செய்கிறார், நான் உங்களுக்கு அடிமை, என் மீது உடைய போர்வையை விரியும்னு சொல்லிட்டு சொல்கிறார். அதே போல தான் ஆவியானவரும் நம்ம மீது போர்வையை விரிக்கும் பொழுது ஆவிக்குரிய வரங்கள் நம்மிடத்தில் கிடைக்கிறதாக காணப்படுகிறது. இவன் என்ன செய்கிறான், மீண்டும் அவன் சொல்கிறான், முந்தின குணத்தை பார்க்கிலும் உன்னுடைய பிந்தின காரியம் வாய்க்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. வாசிப்போம் 10-11. நம்ம தேவனோடு நம்ம இடைப்படும் பொழுது, தேவனோடு இடத்தில் நம்ம சரண்டர் ஆகும் பொழுது நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து விலகி நம்ம பரிசுத்தத்தை காண முடியும். அப்போ என்ன செய்கிறான், அவன் மீண்டும் உன்னிடத்தில் இருக்கிற போர்வையை விரித்து என்ன செய்கிறான், அவர் 6 படி கொடுத்து மீண்டும் அவளை வந்து வீட்டுக்கு அனுப்புகிறா. நான் வந்து உன்னை நிச்சயமாக நான் உன்னை ஏற்றுக்கொள்வேன், உன்னை நான் வந்து
ஆதரிப்பேன்னு சொல்லிட்டு வாக்கும் கொடுக்குறான். அதே போல தான் கல்வாரி சிலுவையிலே சிந்தின ரத்தத்தை கொண்டு தேவன் நமக்கு இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். அவருடைய பாதத்தில் நம்ம சரண்டர் ஆகும் பொழுது நம்மளுக்கும் ஜீவனை கொடுக்கிறவராக இருக்கிறாரு, ஒரு ரட்சிப்பை கொடுக்கிறவராக இருக்கிறார், நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். அந்த 6 படி என்பது 6 வகையான ஆசீர்வாதங்கள் தேவன் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறாரு. அந்த 6 வகை ஆசீர்வாதங்கள் என்னன்னா, எடுத்தவர்கள் வாசிப்போம். எபேசியர் 1:3. ஒன்று, சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலே நம்மை நிரப்புகிறவராக இருக்கிறார். 2, சங்கீதம் 128:3. இது குடும்பத்திற்குரிய நம்முடைய வாழ்க்கை கடவுளுக்கிட்ட சரண்டர் ஆகும் பொழுது அந்த குடும்பத்திற்குரிய ஆசீர்வாதங்கள், 1 ஆவிக்குரிய ஆசீர்வாதம், 2 குடும்பத்திற்குரிய ஆசீர்வாதம், நம்மை கொண்டு நம்மளையும் நம்மளுடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளை சார்ந்த குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். 3, யாத்திராகமம் 23:25. இது சுகமான வாழ்வு, சுகமம் மற்றும் ஆரோக்கியமான வாழ்வதற்கான ஒரு ஆசீர்வாதம். அடுத்தது நீதிமொழிகள் 10:22. நம்முடைய பொருளாதார ஆசீர்வாதத்தை இது குறிக்கிறது. 5வது பாதுகாப்பின் ஆசீர்வாதம். சங்கீதம் 91:1. இது எல்லாருக்குமே தெரிந்த வசனம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வவல். அந்த அதிகாரம் ஃபுல்லாக பார்த்தோம்னா ஒரு பாதுகாப்பு, தேவன் நமக்கு பாதுகாப்பு தருகிறவராக இருக்கிறார். 6வது ஆசீர்வாதம் நித்தியத்தின் ஆசீர்வாதம். மத்தேயு 25:46. நம்மளுக்கு நித்தியமான சுகமான ஆசீர்வாதம், நித்தியமான ஆசீர்வாதத்தை தேவன் இந்த இடத்துல தரார். நித்திய காலமாய் அவரோடு அரசாளுகிறவர்களாகவும் அவருக்குள்ளாக நம்ம ஜீவிக்கிறவர்களான ஆசீர்வாதங்களையும் தருகிறவராக தேவன் இருக்கிறார். இது இந்த கீழ்ப்படுதலினால ரூத்து தேவனாகிய இயேசு கிறிஸ்துவே அவள் சந்ததியிலே பிறக்கிறவராக காணப்பட்டார். ஏன்னா அவள் தன்னை முற்றிலும் அந்நிய ஸ்திரீயாக இருந்தாலும் ஒரு புறம்பான ஒரு தேவனுடைய பிரியமில்லாத காரியிலிருந்து உருவான சந்ததியாக அவள் இருந்தாலும் தேவனுக்காக தன்னை அர்ப்பணித்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்குரிய காரியங்களில் அவள் ஈடுபட்டு தேவனை தன்னை முற்றிலும் அர்ப்பணித்ததுனால தான் அவளுடைய சந்ததியிலே தான் இயேசு கிறிஸ்து இயேசுவானவர் தோன்றினார். ஃபஸ்ட்டு சொன்னதுக்கான ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் அன்றைக்கு மிருகம் பலியிட்டு மரத்தினாலே உண்டான அந்த சாபத்தை முறிக்கிறது. இவளுடைய சந்ததியில் இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் கல்வாரி சிலுவையிலே அந்த மரத்திலே தேவன் தன் ஜீவனை மாய்த்து நமக்காக ரத்தம் சிந்தி பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தையும் ஆவியின் வரங்களையும் பரிசுத்த ஆவியானவரின் தொடுதலையும் உணர்வதிலையும் நம்மளுக்கு கொடுத்து பரிசுத்த அபிஷேக ஆடையை நமக்கு கொடுத்ததுனால நம்ம கர்த்தருக்குள்ளாக என்றென்றும் ஜீவிப்போம் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆமென்.